நேற்றும் இன்றுமென்றும் மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119 அதிகாரம் 169 வசனம். சங்கீதம் 119 169. உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த 119 அதிகாரத்திலே 169 வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். இந்த 119 சங்கீதத்தினுடைய முழு பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் அநேக காரியங்கள் ஆண்டவரை பற்றியும் ஆண்டவரை தேடுதலை பற்றியும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றியும் இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். கடைசியாக 169 வசனத்திலிருந்து 176 வசனம் வரையும் ஆண்டவருடைய உதவியைக்காக ஒரு மன்றாடுகின்ற விண்ணப்பமாக இந்த சங்கீதக்காரன் இதை எழுதுகின்றார். 169 வசனத்திலிருந்து 176 வசனம் வரையும் அங்கு சொல்லுகின்றார், ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுதல் உமக்கு முன்பதாக வருவதாக. நீ கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஒரு நுண்ணறிவை, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை, எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி எங்கள் சங்கீதக்காரன் கேட்கிறார். உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி என்னை நீர் உணர்வுள்ள நாக்கும், எனக்கு அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை நிமித்தமாக தான் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை கிடைப்பது மாத்திரமல்ல, அந்த விடுதலை நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயிர் பிழைத்து வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தையானது எனக்கு துணை புரியும் என்று சொல்லி அங்கே சொல்கின்றான். நான் ஒரு காணாமல் போன ஒரு ஆட்டை போல நான் அலைந்து பலவழியில் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தாரும். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாள் நான் ஜீவிக்கிட்டேன். உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. என்னுடைய வழிகள் இல்லாமல் முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய நிலைமை நான் உணர்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சங்கீதக்காரனை கேட்கிறார். இன்றைக்குமாய் ஜீவிய காலத்தை நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உணர்வுள்ள இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் இன்னும் எதிலே நாம் அடிமையாக காணப்படுகிறோம்? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும். என்னை நீர் விடுவியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் தாரும். நான் ஒவ்வொரு நாளும் அன்றிருந்து காணாமல் போகிற ஆட்டை போல நான் அலைந்து திரிகின்ற மனிதனாக என்னுடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நான் உணர்வுள்ள இதயத்தோடு உண்மை நோக்கி பார்த்து உம்முடைய வேதத்தின் அடிப்படையிலும் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலும் நான் மகிழ்ச்சி அடைவதற்கும் உம்முடைய மீட்பை, உம்முடைய இரட்சிப்பை என்ற வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்வதற்கும் எனக்கு நீர் உதவி புரியும். உம்முடைய கரம் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இதயத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும். ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாக ஆண்டவரை கத்தினால் மகிழ்ச்சியை செய்யும் தேவனாக இருக்கின்றார். ஆகவே நீ எதை குறித்தும் யோசிக்காதபடிக்கு ஆண்டவர் எனக்கு உணர்வுள்ள இருந்துட்டாரும். நான் எதிலே தவறி போய் இருந்திருக்கிறேன், அதை நான் நிவர்த்தி செய்ய, அதிலிருந்து நான் விடுதலை பெற எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. ஆமென். God bless you. Thank you.